இந்த நாட்கள்ல எல்லா காரியங்கள்லயும் நான் நல்லா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னிட்ட ஒரு குறை இருக்கு. அங்க ஏசப்பாட்ட ஒரு ஐஸ்வர்யவான் கேட்கிறான், நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்க ஏசப்பா சொல்றாரு, கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் நீ கை கொள்ளு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், நான் சிறு வயதுல இருந்து எல்லாவற்றையும் நான் கை கொண்டுட்டு வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்லுகிறார். அந்த குறை என்னன்னா, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டு தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இங்க எபேசு சபையின் தூதனுக்கும் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனம்,